ஹே ஹாய் வெல்கம் பேக் டு கார்னர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவியோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன். இந்த மூவியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்குமா? சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோக்கு இந்த மூவியில் ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல். படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு அந்த ஹேர் ஸ்டைலிஸ்டோட சலூனை வந்து வச்சிடுவார். இந்த மூவியில் எதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. நிறையெல்லாம் பாசிட்டிவ் இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான் பாசிட்டிவ். நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷன் இருந்தால் அது கடைசி வரைக்கும் விடாமல் போராடிட்டே இருந்தால் நம்ம அந்த கோலை கண்டிப்பாக வண்டி ரீச் பண்ணிடுவோம் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இதில் எனக்கு பிடிக்காத ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ நம்ம சிங்கப்பூர் சலூனை எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியா பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க. அங்கே நிறைய பேருக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த ஸ்லம்மை சுற்றி இருக்க பிளேஸை ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த டீனேஜ் பசங்கள்லாம் ஒரு பேண்ட் வந்து பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்காக குவாலிஃபை ஆகுறதுக்காக போனால் அங்கே உள்ளேயே விட மாட்டாங்க கேட் வழியே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அப்படியே அவங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை அப்படின்னு. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா எல்லா பசங்களையும் சலூனுக்கு வர சொல்லுவார். எல்லாருடைய ஹேர் ஸ்டைலையும் மாற்றி ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரெஸ் ஸ்டைலையும் மாற்றி அதே மாதிரி இன்னொரு வாட்டி போங்க குவாலிஃபை ஆகுறதுக்காக அனுப்பிவிட்ட உடனே எல்லாரும் கேட் திறந்து விடுவாங்க, இவங்களும் உள்ளே போவாங்க, ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஹீரோ இருந்தார், அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்போ இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ்ஸு போடுறது வந்து உடம்பை மறைக்கிறதுக்கு தானே. ட்ரெஸ்ஸுக்கு இருக்க ரெஸ்பெக்ட் கூட நம்மளுக்கு இல்லைன்னா அப்போ அந்த பிளேஸ்க்கு போய் என்ன பிரயோஜனம்? டு பி ஃப்ராங்க், நான் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட இப்படி ஒரு மூவி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் எப்படி பார்த்தாலுமே ட்ரெஸ்ஸுக்கு தான் இப்பயும் மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. இது ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்த மரியாதை மாதிரி காமிக்காமல் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய ஆகும்ல, அதை மாதிரி காமிச்சிருந்தாலும் ஓகே. ஆனால் இதில் அப்படி பண்ணவே இல்லை. இது ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷனல் மூவி தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் அதில் இருக்க நெகட்டிவிட்டியை மட்டும் யாரும் எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவ் மட்டும் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி இல்லைன்னா ரிவ்யூ பார்க்கலாம். அன்டில் தட் இட்ஸ் பை ஃப்ரம் பவி.